கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள். இன்னொருவரிடம் தவறை கண்டபோது அதனை நீங்கள் கடுமையாக கண்டிக்கின்றீர்கள். அது அந்த தவறின் மேல் உள்ள வெறுப்பா அல்லது தவறை செய்தவரின் மேல் உள்ள வெறுப்பா அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்பர் 1. 2வது, இந்த தவறை உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒருவர் செய்திருந்தால் அதனை இந்த அளவிற்கு தீவிரமாக எதிர்ப்பீர்களா அப்படிங்கிறதையும் 2வது யோசிக்கணும். 3வதாக, இந்த தவறினை நீங்கள் செய்திருந்தால் உங்களை இவ்விதம் குற்றம் சாட்டுவதை நியாயம் என ஏற்றுக்கொள்வீர்களா? இது 3வது. 4வது, நீங்கள் இவ்விதம் தவறினை கண்டிப்பது தவறு களையப்பட வேண்டும் என்ற ஆர்வத்திலா அல்லது கண்டிப்பதற்கு கிடைத்த நல்ல ஒரு வாய்ப்பு என்ற காரணத்தினாலா என்பதையும் யோசிக்கணும். 5வது, இன்னொருவர் எப்படி தவறினார் என்பதை கண்டறிந்து அதுபோன்ற காரணங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்கிறீர்களா என்றும் யோசிக்க வேண்டும். 6வதாக, இன்னொருவரின் தவறை குறித்து பேசவும் சிந்திக்கவும் செய்த அளவிற்கு அந்த தவறை யோசித்து ஏதாவது பாடம் கற்றுக்கொண்டீர்களா என்பதையும் யோசிக்கணும். இது போன்ற தவறுகளை கண்டிக்க தீவிரப்படும் நீங்கள் நல்ல விஷயங்களை கண்டபோது மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை பாராட்டினீர்களா என்றும் அதை யோசிக்கணும். இன்னொருவரின் தவறை கண்டு பிறரிடம் சொன்ன நீங்கள் அவரிடம் சரியானதை கண்டபோது யாரிடமாவது சொல்லியிருந்தீர்களா? அதையும் யோசிக்கணும். கடைசியாக, இப்போதும் இந்த தவறு சரி செய்யப்பட வேண்டும் என்ற ஆர்வமும் உங்களுக்கு உண்டா? தவறு செய்தவரை இனி தவறு செய்யாமல் திருத்துகின்ற ஆசை உங்களுக்கு உண்டா? அதையும் யோசிக்கணும். இப்ப இந்த 7 விதமான காரியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் இதை யோசிக்கணும். தவறு நடப்பது அது கால சக்கரத்தின் வழியாக நடக்குது. சில பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துரும். சில பேருக்கு அதுவே வேலையா இருக்கும். ஆனா சில பேருக்கு தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும். எந்த தவறும் நான் செய்யக்கூடாது. நல்லது. ஆனாலும் எப்படி ஒரு தவறு இருக்கும்? உலகத்துல பிறந்த எல்லா மனிதனிடமும், மனுஷியிடமும் ஒரு சின்ன தவறு இல்லாதபடி இந்த பூமியில அவன் வாழ முடியாது. அதுக்காக அந்த தவறையே வாழ்க்கையா கொண்டு போகக்கூடாது. அதான் நான் சொன்னேன். தவறு என்பது தெரிந்து செய்வது அது வேற.
அறியாமல் நடப்பது வேற, தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிறது வாழ்வது அது வேற. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த 3 பகுதிக்குள்ள பார்க்கும்போது, ஒரு சின்ன தவறாவது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அது நடக்கும். நடந்தே தீரும். அதனால தான் பவுல் இங்க எழுதும்போது சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். இது முதலாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கிடுவோம். எப்படியும் 2 பேருக்குள்ள தவறு இருக்கும். ஒரு சின்ன சின்ன தவறு இருக்கும். இல்லாம இருக்கவே முடியாது. அப்படி ஒரு குடும்பம் பூமியில வாழ்ந்ததாக பரிசுத்த வேதாகமும் சொல்லவும் இல்ல. ஏன்னா ஆதி தகப்பன், தாயே அந்த தவற செய்திருக்கிறாங்க. அதனால தவறு இருக்கும். அந்த தவற கண்டிக்கணும். அதுக்கு உரிமை இருக்குது. ஆனா உரிமையோடு கண்டிக்கும்போது, அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கண்டிக்கிறோமா? அல்லது அவங்க மேல உள்ள வெறுப்புல நம்ம கண்டிக்கிறோமா? எப்படி இந்த அளவுக்கு தீவிரமாக சில பேரு தவறே செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பாங்க. சில பேரு சில தவறு செஞ்ச உடனே குற்றம் சாட்டுகிற பழக்கம்லாம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, தாவீது ஒரு முறை இப்படி சொல்றான். சங்கீதம் 38ல வாசிக்கும்போது 16, 17ல அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். எப்படி சொன்னான்? என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவார்களே! நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குது அப்படிங்கிறான். சில நேரங்கள்ல மற்றவர்கள் நம்முடைய தவற பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்களே! அப்ப அதுக்கு இடம் கொடுத்துற கூடாதே! அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய அறிக்கையில சொல்றான். நீதிமொழிகள் 14:22ல வாசிக்கிறபோது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ! நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. அப்படிங்கிறாரு ஞானி சாலமன் எழுதும்போது. அப்ப இப்படியாக வாழ்க்கையில தவறு எப்படியோ ஒரு விதத்துல நடந்துருது. ஆனா அந்த தவறையே நினைச்சு வாழ்க்கைய கெடுத்துறக்கூடாது. யாக்கோபு எழுதின நிருபத்தில 3ஆம் அதிகாரத்தில 2வது வசனத்தில வாசிக்கும்போது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், அவன் பூரண புருஷனும், சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்படின்னு யாக்கோபு எழுதுறார். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில ஒரு ஒரு ஆக்சிடென்ட் மாரி நடந்துச்சு. அதையே குற்றப்படுத்திக்கிட்டு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா, யாருடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு? நம்முடைய வாழ்க்கை தான் பாதிப்பு. தவறு செய்தவன் கூட ஆண்டவரிடத்துல மன்னிப்பு வாங்கிருவான். ஆனா, அந்த தவற கண்டுபிடிச்சாங்களே, அவங்களுக்கு மன்னிக்க முடியாது. ஏன்னா, இவங்க பெரிய நீதிமான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. தன்னை பெரிய நீதிமானா காமிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துல எல்லாருமே வழுகினவர்கள், வழிக்கு விழுந்தவர்கள், இடறினவர்கள், தவறினவர்கள். அது வார்த்தையினாலும் சரி, செயலாலும் சரி, ஏதோ ஒரு வகையில. ஆனா, இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். மன்னிக்கிறார். பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம மேல பரிதாபப்பட்டு பிதாவினிடத்துல பரிந்து பேசி நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்துட்டார். ஆனா நமக்குள்ள ஒருவருக்கொரு மன்னிக்க முடியலையே. கணவன் மனைவிக்குள்ள, பெத்தவங்க பிள்ளைகளுக்குள்ள, வெளி இடங்கள்ல, வேலை இடங்கள்ல, ஒரு பஸ்ல போகும்போது கூட ஒருத்தர் கால ஒருத்தர் மிதிச்சுட்டா மன்னிப்பு கொடுக்க முடியல. அவ்வளவு மோசமா பேசுறாங்க. வேலை செய்ற இடங்கள்ல, வியாபார ஸ்தலத்துல,
நண்பர்களுக்குள்ள, குடும்ப சொந்த பந்தத்துல, உறவுகளுக்குள்ள, திருச்சபைக்குள்ள இதெல்லாம் மன்னிக்கணும். அதான் பவுல் அத தெளிவா எழுதுறார். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். யாருக்கு மன்னிக்க கூடாது என்பதும் இருக்குது. அது தேவனுடைய கையில இருக்கு. நம்ம கையில கிடையாது. யோசுவா 21:45லயும் 23:14லயும் 1 ராஜாக்கள் 8:56லயும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல் தவறாதவராய் இருக்கிறார். நாம தவறிடுறோமே. சொல்ல தவறிடுறோமே. இன்னும் யோபு 6:24லயும் எரேமியா 20:10லயும் யாக்கோபு 2:10லயும் வாசிக்கும் போதும் அங்கு நான் சொல்ல எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான் அப்படின்னு எழுதுறார். அதனால இந்த நாட்களிலே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்போம், மன்னிப்பு எடுப்போம், மன்னிப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தோடு கொண்டு போவோம். அதுல பிரிவினைகளோ பிளவுகளோ தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலோ வரும்போது இறைவன் தம்முடைய ராஜ்யத்துக்குரிய இடத்துல நம்மளை வைக்கணும். அதை இழந்து விடாதபடி இந்த பூமியிலே சரி செய்து தேவனுடைய பிரமாணத்தை நாம் கை கொண்டு நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றொரு மேல் உன் அன்பின் அளவு குறைந்தால் அவரிடம் உள்ள குற்றங்களை அளவை மிஞ்சி யோசிக்க சொல்லும், பேச சொல்லும். அன்பு அன்புதான் முக்கியம். அன்பு குறைஞ்சிட்டனாலே அளவுக்கு மிஞ்சின குற்றங்களை தான் பார்க்க சொல்லும். அதனால அன்பா இருப்போம், ஒருவருக்கு மன்னிப்போம், பிரமாணத்தை நிறைவேற்றுவோம், அதில் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்வோம், வாழ்வோம். கர்த்தருக்குள்ளாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.